சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, அதற்கு பிறகாக அது இந்த கூட்டணி ஆட்சியில் ஒரு பாஜக அங்கம் வகிக்கும் உள்ளிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெரிய விவாத பொருளாச்சு. அதற்கு பிறகாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றுக்கு கள்ளக்குறிச்சியில உளுந்தூர்பேட்டையில ஒரு கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல அவர் பேசும்போது அதிமுகவை கபலீகரம் செய்து விடுவார்கள், பிஜேபி கபலீகரம் செய்து விடும்னு ஸ்டாலின் பேசுறாரு, எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டா பார்க்க முடியுமா? இது பிஜேபிக்கும் இது ஒரு மெசேஜாவும் சொல்லியிருக்காருன்னு பார்க்க முடியுமா? முதலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உருவான சமயத்தில் சென்னையில் திரு அமித்ஷா அவர்கள் பேட்டி அளித்த போது அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய பக்கத்தில் அமர வைத்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னபோது கூட்டணி அமைச்சரவை என்ற பொருள்பட ஒரு கருத்தை தெரிவித்தார். என்ன வார்த்தை? அடுத்த நாளே அது பத்திரிகையில் கூட்டணி அமைச்சரவை அமையும் என்று செய்தியாக வந்தது. அதன் பிறகு சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள்தான் அவர் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டீர்கள், அவர் அவ்வாறு கூறவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொன்னார் என்று ஒரு விளக்கம் அளித்தார். ஆனால் மதுரையில் திரும்பவும் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொன்னார். அதையும் அதிமுக கடந்து போனது. இந்த முறை தமிழ்நாட்டினுடைய 2 பிரதான நாளிதழ்களுக்கு திரு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அளித்த பேட்டி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகின்ற 2 தினசரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பேட்டி அளிக்கிறார். 2ம் ஒரே நாளில் வெளிவருகிறது, முழு பக்க பேட்டி. அந்த பேட்டி அளித்ததன் நோக்கம் என்று ஒரு அரசியல் பார்வையாளராக மட்டுமல்லாமல் ஒரு ஊடகவியலாளராகவும் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த பேட்டியின் நோக்கம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பேட்டியின் நோக்கம். வெவ்வேறு முக்கியமான விமர்சனங்களுக்கு திரு அமித்ஷா அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அந்த பதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கன்வின்ஸாக இருக்கலாம், கன்வின்ஸாக இல்லாமல் இருக்கலாம். கன்வின்ஸாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த பிரச்சனையை அவர்கள் வளர்த்து கொண்டுதான் போவார். பாரதிய ஜனதா ஹிந்தியை வற்புறுத்துகிற கட்சி, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் அநீதி இழைக்கிற கட்சி, பாரதிய ஜனதா ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடித்துக்கிற கட்சி என்று வைக்கப்படுகிற, தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப பதிலளித்த பிறகும் வைக்கப்படுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக திரு அமித்ஷா அவர்கள் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக சொல்வதானால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு, மாநில அரசு மாற்று கட்சியைச் சேர்ந்த அரசு என்கிற காரணத்தால் அந்த அரசாங்கத்திற்கு நிதி பங்கீட்டில் மத்திய அரசு அநீதி இழைத்து கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களுடைய பேட்டியில் அந்த பொய் பிரச்சாரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்த விவரங்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். அது நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் சரி, ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, ஜல்ஜீவன் போன்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, மதுரை பொதுக்கூட்டத்திலே பேசும்போது விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மானியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணப்பயன்
தமிழகத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று அந்த பேட்டியிலே சொல்லியிருப்பது ஒரு முக்கியமான பகுதி. அதே போல அரசியல் ரீதியாக ஒரு 3-4 கேள்விகள் வரிசையாக அவரிடம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3-4 கேள்விகளுக்கு திரு அமித்ஷா அவர்கள் பதிலளிக்கும் போது தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைவது உறுதி, அதில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் என்று சொன்னார். இந்த முறை கிறிஸ்டல் கிளியர் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல மிக தெளிவாக பாரதிய ஜனதாவின் விருப்பம் என்பது ஆட்சியில் பங்கு பெறுவது, அமையப்போகிற ஆட்சியில் பங்கு பெறுவது என்பதைத்தான் திரு அமித்ஷா உணர்த்தி இருக்கிறார். விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். விருப்பத்தை இருங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். இப்படி அவர் சொன்ன பிறகு இயல்பாகவே அதிமுகவை எந்த கோணத்தில் விமர்சிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல அதற்கு ஒத்து ஊதுவதற்கு காத்து கொண்டிருக்கிற காங்கிரஸ், இத்தகைய கட்சிகள் என்ன செய்தன என்று சொன்னால், பாருங்கள் இது அதிமுக அல்ல, அமித்ஷா திமுக என்பது மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா இங்கே ஆட்சியிலே பங்கு பெறும் என்று திரு அமித்ஷா சொல்லுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்கிறாரா? ஏற்கனவேயும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அப்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கவில்லை, இப்போதும் சொல்லுகிறார் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அதிமுகவை திரு திருமாவளவன் அவர்களும் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நண்பர்களும் அதிமுகவை பாரதிய ஜனதா கபலீகரம் செய்ய போகிறது, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறோம், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களுடைய பேச்சு சர்ச்சையானதை தொடர்ந்து நேற்றைய தினம் அவர் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில், அரங்க கூட்டத்தில் அவர் இதை தெரிவித்திருக்கிறார். என்ன சொன்னார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இது ஆழமாக வலுவூற்றிய கட்சி. எம்ஜிஆர் அவர்களாலும் செல்வி ஜெயலலிதா அவர்களாலும் அவர்களுடைய காலத்திலும் திமுக அழிக்க முயன்ற முயற்சிகளை முறியடித்த கட்சி. ஆகவே இந்த கட்சியை யாராலும், எந்த கொம்பனாலும், எந்த கட்சியாலும், யாராலும், எந்த கட்சியாலும் என்றெல்லாம் சொல்லவில்லை, யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது. சரி, ஒரு பகுதிக்கு பதிலளித்தீர்கள். நீங்கள் அது பாரதிய ஜனதாவுக்கும் சேர்த்து கூறப்பட்ட பதிலாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர், நான் எதிர்க்கட்சிகளுக்கு கூறப்பட்ட பதிலாக பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் பார்க்கிற பார்வையாக இருந்தாலும் சரி, அதிமுகவை விமர்சித்த விமர்சகர்களுக்கானாலும் சரி, அந்த பதில் யாருக்கானதாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த பதில் அரைகுறையாக நின்றுவிட்டது? ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்று பாரதிய ஜனதா கூறியதே, அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியின் பதில் என்ன என்ற கேள்வி தொடர்ந்து எழும். என்ற கேள்விக்கு பதிலளிக்காதவரை பாஜகவை கண்டு அதிமுக அஞ்சுகிறது என்ற விமர்சனமும் தொடரும். இல்ல சார், ஆகவே அவருடைய பதில் என்பது பாதி பதில், கேள்வி முழுமையானது, பதில் பாதி பதில். இல்ல, விருப்பத்தை தெரிவித்த அமித்ஷா பிஜேபிக்கு, அதாவது நீங்கள் இல்ல விருப்பத்தை தெரிவித்து இல்ல விருப்பம் நீங்கள் கொடுக்கிறதும் கொடுக்காததும் அதிமுகவுடைய நிலைப்பாடு, எடப்பாடியின் நிலைப்பாடு. பேசியவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளரோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியோ அல்ல. அகில இந்திய பாரதிய ஜனதாவில் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் 3 பேர். அதுல 2 பேர் மிக முக்கியமானவர்கள். அந்த 2 பேரில் ஒருவர் தான் திரு அமித்ஷா. பாரதிய ஜனதாவின் அரசியல் சாணக்கியர் என்று பேசப்படுபவர். அவர் சொல்லுகிறார், பாரதிய ஜனதாவின் முடிவை இயக்குகிற இடத்தில் இருப்பவர். ரைட் சார், அதெல்லாம் கும்மிடி பூண்டி தாண்டினா மட்டும்தான். இங்க தமிழ்நாடு சரி, இங்க எடப்பாடி தான் தமிழ்நாடு, இங்கே திரு எடப்பாடி, அதிமுக தான் அவரு ஹை கமாண்ட். நான் நீங்கள் சொல்வதில் உங்கள் கூற்றில் நான் உடன்படுகிறேன். இங்கே கூட்டணிக்கு கட்சிக்கு தலைமை தாங்குகிறவர் அதிமுக தான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. சரி, ஆனால் உங்கள் கூட்டணியில் இடம்பெற போகிற கட்சியினுடைய தேசிய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தையை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். அதிமுக கூட்டணி என்று ஒரு முறை கூட அவர் கூறவில்லை.
கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்கிறார். நீங்க ஏன் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க ஏன் இதற்கு பதில் சொல்ல பயப்படுகிறீர்கள்? அதிமுகவுக்கு பிஜேபி தேவையா, பிஜேபிக்கு அதிமுக தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், பிஜேபியை கைட்டி விட்டா இனி யாரும் சேகரத்து கூட ஆள் இல்ல சார். இல்ல, இருக்கட்டும். என்ன தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்கிற அணிக்குள்ள யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்டு விட்டீர்கள், பதில் கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை தேவை. நீங்கள் பிஜேபியை கயற்றிவிட்டால் என்ன ஆகுமோ என்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை, அதை அந்த கட்சி பார்த்துக் கொள்ளும். இன்றைய தேதியில் அதிமுக பக்கம் இருப்பது பாரதிய ஜனதாவும், அதன் பிறகு பாஜகவை பெரிதும் சார்ந்திருக்கும் தமாகவும். நான் கேட்கிறேன், பாஜக வெளியே போய் விடுகிறது என்று நீங்கள் சொல்லுகிற தைரியம் இருந்தால் அதிமுக வெளியே அனுப்பட்டும், வெளியே போய்விடுகிறது என்றே வைத்துக் கொள்வோம். உங்களை சீர்ந்த ஒரு கட்சி பக்கத்தில் இருக்கிறதா? பூவை ஜெகன்மூர்த்தியை தவிர நான் கேட்கிறேன். தமாகவும் என்ன சொல்லியிருக்காரு திரு ஜி.கே. வாசன்? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஜி.கே. வாசன் ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. யாராவது 1% வாக்குறுதி பழனிசாமி தான் முதல்வர். இருங்க, என்டிஏ தலைவர், என்டிஏவின் தலைவர் அவர்தான். ரைட். நான் கேட்கிறேன் சார், பாரதிய ஜனதா ஆட்சியில் பங்கு வகிக்கும் என்று சொன்ன பிறகு இல்லை என்று சொல்ல ஏன் தைரியம் வரவில்லை? அதைத்தான் திமுக கேட்கிறது, அதைத்தான் கம்யூனிஸ்ட் கேட்கிறது. இல்லைன்னு ஏன் சார் குரலை எழ மாட்டேங்குது மேலேயே? ஏன்? இரண்டாவது, யாருக்கு யார் தேவை என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு விட்டதால் நான் சொல்லுகிறேன், இன்றைய தேதியில் அதிமுகவுக்கு பாஜக தேவை, பாஜகவுக்கு அதிமுக தேவையில்லை. தேவையில்லைன்றவங்க தான் வந்து நாலு புறம் இல்ல, குருமூர்த்தி வீட்டுல மணிக்கணக்கில் உட்கார்ந்து காத்திருந்து எடப்பாடி வர என்பது இருங்க வாங்க சார். இது உள்துறை அமைச்சகத்தையே பூட்டி வச்சு நான் சொல்லுவாரு அரசியலாக. இருங்க சார், உங்களை பக்கத்துல எந்த கட்சி இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால. 8 நிமிஷமா திரும்ப 2 நிமிஷமா கேட்டுட்டு இருக்கேன். அதிமுக பக்கத்துல எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க? எடப்பாடியும் அவர் நிழலும் தான் இருக்கிறது, பின்னால எந்த கட்சியும் கிடையாது. மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட ஒரு மூத்த தலைவர், அவர் கூட ஏடிஎம்கே சேர போறேன்றாரு. ஏடிஎம்கே தான் கரெக்ட்ன்றாரு, பிஜேபி வேண்டான்றாரு. அவரு போன தடவை நீங்க திசை திருப்பும் பாரத்தை அதிமுக போலவோ திமுக போலவோ பேசக்கூடாது. திமுக அதிமுகவும் பொய் சொல்றதுல வல்லவர்கள். அதை ஒரு ஊடகவியலாளராக மாதே செய்யக்கூடாது. அதிமுகவோடு சேரலாம் என்று நான் 2024 சொன்னேன். இப்ப சொன்னாரா? இப்ப அன்புமணி சொன்ன விமர்சனத்தை ராமதாஸ் என்ன பதில் கொடுத்தாரு? எடப்பாடி பழனிசாமி வகைராக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்து விடுகிற 1-2 பேரும் அதை ஆதரிச்சாங்க. அன்புமணி ராமதாஸுடைய குற்றச்சாட்டை பாமகவினுடைய ஸ்பிளிட்டை டிஎம்கே என்ஜினியரிங் பண்ணுது, டிஎம்கே ஊக்குவிக்கிறதுனாங்க. அன்புமணி ராமதாஸும் அதை சொன்னாரு. ராமதாஸ் என்ன சொன்னார் அப்போ? இது அபத்தமான குற்றச்சாட்டு, திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டவர் டாக்டர் ஐயா அவர்கள். ஆகவே டாக்டர் வந்து உன்னை போன தேர்தலில் சொன்னதை வச்சுட்டு இந்த தேர்தலில் ஏடிஎம்கே பக்கம் வந்துருவாங்க. கற்பனை கோட்டையை கட்டாதீங்க. பிஜேபி அவர் ரசிக்கல, அவர் விருப்பப்படல. இல்ல, கற்பனை கோட்டையை கட்டாதீங்க. பிஜேபி அவர் ரசிக்கல. இன்றைய தேதி வரை அதிமுக நிர்வாகிகளை அதிமுக நிர்வாகிகளை திரு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிக் கொண்டிருப்பது போல எந்த கட்சியும் சேருவதற்கு வரவில்லை. இந்த தேதி வரை வரவில்லை. நாங்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட கூறவில்லை. அதை நீங்க ஒத்துக்கிட்டு பேசுங்க. இன்னும் 4 முறை பிஜேபி பேசியிருந்தாங்க. ஆனால் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதிமுக பரிதாபமாக இருக்கிறது. இன்னும் 4 முறை அமித்ஷா இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா, கூட்டணி ஆட்சி, கூட்டணி அங்க வைப்போம், மினிஸ்டர் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாருன்னா, டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு விஜயோட போயிடுவாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி விஜய் வீட்டு வாசலில் காத்திருந்து திரும்பி வந்து விட்டார் அவருடைய பிரதிநிதிகள். தாவேகா உங்கள் முகத்தில் அறிந்தார் போல நேற்று கூட சொல்லி இருக்கிறது, நாங்க யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. எங்கள் தலைவர் எனக்கு அளித்த நேர்காணலில் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லி இருக்கிறார், எங்கள் தலைவர் திரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுடன் தான் கூட்டணி என்பதை 1க்கு 3 முறை தாவேகா கூறிவிட்டது. நீங்க அதனால ஹைப்போதெட்டிக்கல்ல இருங்க. இன்னும் 2 தடவை அமித்ஷா சொல்லிட்டாருன்னா எடப்பாடி பாயபாயிடு அந்த தைரியம் வரலையே சார். 3 தடவை ஏற்கனவே சொல்லிட்டாரு, இன்னும் வரலையே சார். குறைந்தபட்சம் சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இந்த கருத்து இருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதிமுகவில் பல நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி என்று கேட்டால் உடன்படக்கூடாது என்றுதான் கருதுகிறார்கள். அதை சொல்வதற்கு கூட முடியவில்லையே. ஏன் சொல்ல முடியல? அண்ணாமலையை தூக்கிட்டு அதுல இருக்கு, அதுல பள்ளத்தில் இருக்கு சார். ஒரு நிமிஷம், நான் இப்ப ஏன் சார் அதிமுக பரிதாபமா இருக்குன்னா அதை விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க? பிஜேபி அவ்வளவுதான் சார், மறுபடியும் பின்னோக்கி போயிடும் சார். இல்ல பின்னோக்கி போகுமா போகாதா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்.
மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மாதேஷ் அல்ல. பாஜக வளருமா வளராதா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் மக்கள், மாதேஷ் அல்ல. திரு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி ராப்பும் நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. நான் சொல்லுவதை நீங்க, ஆனா அமித்ஷா தேவையில்லாமல் பேசி பிஜேபிக்கு வர்ற லாபத்தையும் கெடுத்துக்க போறாரு. திரு அமித்ஷா அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு அரசியல் அப்படியே நீங்கள், நான் வித்தகர் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் பாஜக உதாசீனப்படுத்தப்பட்ட மாநிலங்களில் ஆட்சியில் அமர வைத்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒன்னும் அவருடைய ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகாது சார். இப்ப ஆகாம இருக்கலாம், இன்னொரு 5 ஆண்டுகள் ஆகலாம். எப்படி இல்லைன்னு சொல்வீங்க நீங்க? ஏன் சார் ஆண்ட கட்சி 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சின்றார் எடப்பாடி. 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி வரிசையா 10 தேர்தல்கள்ல தோத்து இருக்கு. அதை பத்தி சிந்திக்க மாட்டேன்றீங்க உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள். ஏன் தோத்ததுன்னு தெரியாம பிஜேபி சபார்டினேட் சார். 10 தேர்தலுக்கு சபார்டினேட் 10 தேர்தலாக அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறதா இல்லையா சார்? அது உண்மையா ட்ராக் இருக்கு. ரைட், என்ன ஃபேக்ட் தானே? அது ஃபேக்ட் தான். ரைட். 30க்கு மேற்பட்ட பிஜேபி அமித்ஷா சபார்டினேட் தான். எடப்பாடி சொல்றதை கேட்டுதான் அவனும், கொடுக்கறத வாங்கிட்டு தான். சரி, அவர் கொடுத்ததை வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் நாங்கள் இப்படித்தான்றாரு. ஏன் பதில் சொல்ல முடியல உங்களால? சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? எப்போ? காளிமுத்து அவர்கள் ஒரு வசனம் சொல்லுவார் தெரியுமா? குத்தாலத்தில் அடி வாங்கியவனுக்கு கும்பகோணத்தில் வந்து மீசை துளித்ததான்னு பொதுக்கூட்ட மேடையில பேசுவார், கலைஞரை விமர்சிக்கும். அந்த மாதிரி அந்த மாயவரத்தை தாண்டி குத்தாலம் இருக்குல்ல, அங்க அடி வாங்கிட்டு கும்பகோணத்துல வந்து பேசுவார் எடப்பாடி. வாங்கின இடத்துல பேசணும். எடப்பாடி நேரம் பார்த்து யார் யாரை எப்படி கழட்டி விட்டுருக்காருன்ற வரலாறு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யார் யாரை எப்படி கழட்டி விட்டாருக்காருன்னு வரலாறுலாம் எனக்கு தெரியாது. யார் யாருக்கு எப்படி எப்படி துரோகம் பண்ணியிருக்காருன்னு வேணா சொல்லுங்க, திருத்தி சொல்லுங்க. நீங்க உங்களோட வார்த்தைகளை திருத்தணும். பாரதிய ஜனதா தலைவில் ஆட்சி அமைந்தது, ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டார்கள். இதைத்தான் நீங்கள் குறிப்பிட வருகிறீர்கள். ஆதரவாளர்னு ஒண்ணு கிடையாது, அதிமுக ஓட்டு. இல்ல ஓபிஎஸ் பக்கம் முடிவு எடுத்தாங்க. எடப்பாடி வேணாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பக்கம் நின்னாங்க. அவர்கள் ஓட்டு போட்டு தான் அந்த கவர்மெண்ட் தப்பிச்சது. எந்த ஓபிஎஸ் பக்கம் நின்னாங்க? என்ன சார் 11 எம்எல்ஏக்கள் வரலாறு மறந்துடாதீங்க. அதிமுக ஓட்டு சார், ஓபிஎஸ் ஓட்டு கிடையாது. ஐயோ, எடப்பாடி ஓட்டும் கிடையாது. செல்வி ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதாவால வந்தவர். ஆமா, செல்வி ஜெயலலிதாவால தான் எடப்பாடியே எம்எல்ஏ. சொந்த செல்வாக்குல இல்ல, நல்லா தெரிஞ்சீங்க. ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதா தவிர தான் எம்எல்ஏ. அப்படி செல்வி ஜெயலலிதா மறைவின் போது இவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டு அசிங்கமா அடிச்சுக்கிட்ட போது 11 பேர் ஓபிஎஸ் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் என்று முடிவெடுத்தார்கள். 18 பேர் திரு டிடிவி தினகரன் பக்கம் தான் நிற்போம் என்று முடிவெடுத்தார்கள். இதெல்லாம் இந்த வரலாறுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? எடப்பாடி வந்து யார் யாரெல்லாம் கழட்டி விட்டாரு. அது வந்து அந்த வார்த்தை நாகரிகமான வார்த்தை. அப்படி சொல்லாதீங்க. ஓபிஎஸ் தயவுல 11 எம்எல்ஏ ஆட்சியை காப்பாத்திட்டாரு, அவரை கழட்டி விட்டாரு. திருமதி சசிகலா தான் அவரை முதலமைச்சராக்குனாங்க, அவரை வந்து நன்றி மறந்தவரானாரு. பிஜேபி தான் அந்த ஆட்சியை காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருந்தது, அவரும் நன்றி மறந்தாரு. அது கழட்டி விட்டது இல்லை, அதுக்கு பேர் நன்றி போட்டு மக்கள் ஓட்டு போட்டு நன்றி மறந்தது. பிஜேபியா காப்பாத்தணும். பிஜேபி இல்ல பிஜேபி ஆபத் பாந்தவனா என்ன பிஜேபி? ஆமா ஆமா, அவர்தான் ஓபிஎஸ் தான் சொன்னார்ல. பிஜேபி சொன்னதுனால ஓபிஎஸ் சொல்லுவார் சார் அவரு. இல்ல ஏன் சார் சம்பந்தப்பட்டவர் சொன்னதை நம்ப மாட்டீங்க? இவர் பெரிய சாணக்கியர், அவர் சொல்றது அவர் சொல்லவே இல்லை, அவரை கொண்டாடுறீங்க. என்ன சார்? நான் கொண்டாடல சார், அவரை நீங்க கொண்டாடுறீங்க. நீங்க ஓபிஎஸ் சொன்னதே நம்ப மாட்டீங்களா? ஒரு முதலமைச்சரா இருந்தவர் சொல்றாரு, என்ன வந்து திரு பாரத பிரதமர் சொன்னதுனால தான் நான் அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி கட்சியில போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. தர்ம யுத்தம் நடத்தி வெளியில இன்னொன்னு சொன்னாரு, பிஜேபி ஈரோடு கிழக்கில் நிக்குதுன்னா நான் விளைவிக்கிறேன் அப்படின்னாரு. ஆமா, இருங்க, பிஜேபி அப்புறம் பிஜேபியில சேர்ந்துக்க வேண்டியதானே சார்? அதை நீங்கள் சொல்லக்கூடாது சார், அது அவருக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் விட்டு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கீங்க. எடப்பாடிக்கு ஏன் முதுகெலும்பு இல்லைன்னு நான் கேட்கிறேன். கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே சார்? சொல்லிட்டாங்கல்ல. இல்ல, செல்லூர் ராஜ்ய வச்சு சொல்லியாச்சு, ராஜேந்திர அவங்கள வச்சு ஏன் சொல்றீங்க? அப்ப எனக்கு என்ன இதுவா? நான் என்ன சொல்றேன்? நான் பொறுப்பாளர். எடப்பாடி யாருக்கு பதில் சொல்லணுமோ அவருக்கு சொல்லுவார் சார். அவ்வளவுதான். அவர் யாருக்கு பதில் சொல்லுவாரு? அமித்ஷாவுக்கே அவர் சொல்லிட்டாருன்றாங்க. மெசேஜ் போயிடுச்சு. எங்க மெசேஜ் போச்சு சார்? இன்றைக்கு இந்த ஸ்டேட்மென்ட்டை பிஜேபியின் எந்த செய்தி தொடர்பாளரும் யாரும் பேசக்கூடாதுன்னு கடிவாளம் போட்டுருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போட்டுருக்காங்க. இல்ல ஒரு பிரபல பத்திரிகையிலே வந்துருச்சு. இருங்க சார், இந்த வாய்ப்பூட்டு போட்டுருக்காங்க. பத்திரிகையில பல வதந்திகள் வரலாம் சார். நானும் விசாரிச்சேன் சார். நான் ஒரு நிமிஷம் அவங்களுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் கேள்விக்கே பதில் சொல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல அமித்ஷாவின் இந்த கருத்து குறித்து யாரும் கூட்டணியை உடைக்கும் அளவுக்கு பேசக்கூடாது. பேசிட்டே இருங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் அங்கம் வைக்க போகிறதா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல உங்க ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்கிறேன் நான். இன்றைய தேதியில் பிஜேபி அதிமுகவை தவிர அதிமுக பக்கம் வருவதற்கு
எந்த கட்சியும் தயாராக இல்லாத நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. திமுகவுக்கு தூக்கி கொடுத்துடலாமா? இப்பவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இன்றைய தேதியில் களத்தில் வலிமையாக தேதியில் வலிமையாக இருக்கிறது. இன்றைய தேதி அதிமுக பக்கம் சீந்த ஆள் இல்லாமல் எந்த கட்சியும் அதிமுக பக்கம் தன் பார்வையை திரும்ப மறுக்கிறது. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம் சார். வெயிட் பண்ணி எப்ப பாப்பீங்க போறீங்க? இன்னும் 10 மாசம் இருக்கு. தாராளமா இருக்கட்டும். யார் வரப்போறாங்கன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். பாப்போம் சார். யார் வராங்கன்னு சொல்லுங்க. அவசரப்படுறீங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன, நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம். சரி, ஆகவே 6 சீட்டோடவே விசிக அப்படியே கண்டினியூ பண்ணுமா? அதே போல 6 சீட்டோடவே கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் கண்டினியூ பண்ணுமா? அந்த கேள்விகளை எல்லாம் நோக்கி அந்த கட்சியினுடைய தலைவரிடம் கேட்டு விட்டார்கள். எங்களுக்கு இடங்கள் முக்கியம் இல்ல, ஐடியாலஜி முக்கியம்ன்றாங்க. நான் அவர்கள் அதிக இடங்கள் கேட்டு வாங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட பார்வை, அதிக இடங்களை இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்களில் தான் நெருக்கடி கொடுத்து வாங்க முடியும். ஏனென்றால் விஜய் என்று இன்னொரு பிளேயர் இருக்கிறார், அவரை காட்டி வாங்கலாம். ஆகவே அதிமுக காலியா பிஜேபி அனுப்பிச்சாதான் வருவோன்றாங்க. ஆனால் அவர்களோ என்னது ஒரு பழமொழி உண்டு தெரியுமா உங்களுக்கு, பறப்பதற்கு ஆசைப்பட்டு இருப்பதை விட்டு விடக்கூடாது என்று. அந்த மாதிரி விஜய் வந்துருவார், அவர் வந்துருவார், இவர் வந்துருவார் காத்துட்டு இருந்தாங்க. நான் சொல்லுகிறேன், விஜய் முதலமைச்சர் என்பதில் விஜய் தீர்மானமாக இருக்கிறவரை அதிமுகவால் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருக்கலாமே தவிர, அண்ணாமலையை மாற்றிவிட்டு திரு நயினார் நாகேந்திரனை போட்டது எதுக்குன்னா அதிமுகவோடு அனுசரிச்சு போகணுன்றதுக்கு தான். அமித்ஷாவுக்கே அது மறந்து போச்சு போல. அந்த அது மறந்து போனது விஷயத்தை சொல்லி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கு. சமீபத்திய இந்த 2 நாட்களா இது குறித்து யாரும் கருத்து பேசக்கூடாது, கருத்து தெரிவிக்காமல் இருக்கலாம், மேலிடம் எடுத்த முடிவு. ஆமா சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க. ஆமா சார். நான் அப்படின்னா அமித்ஷாவே கொஞ்சம் ஐ பிச்சில் போயிட்டாரு, கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுவோம்னு இங்க இருந்து ரிப்போர்ட் போயிருக்கும். அதெல்லாம் டெல்லியில போகல, இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. திரு எடப்பாடி நமக்கு டாடா காட்டிடுவாரு. அதனால கொஞ்சம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இருந்தால் அந்த கூட்டணி ஆட்சி பற்றிய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திமுக கேட்கிறது. அதற்கு இவரால் பதில் கூற முடியும். ஏடிஎம்கே விட்டு பிஜேபி போனா அவங்களுக்கு தான் சார் நஷ்டம். யாரு? அவங்களுக்கு தான். அவருக்கு நஷ்டமோ இவருக்கு நஷ்டமோ? உங்களுக்கு நஷ்டம் இல்ல. ஏற்கனவே அதிமுகவுக்கு நஷ்டம் இல்ல. அதிமுகவுக்கு நஷ்டம் இல்ல. என்ன 13 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஏற்கனவே 234 தொகுதியிலும் தனித்து நின்று ரெட்டையில நின்று வென்ற ஒரு கட்சி சார். யாரு? அம்மா தலைமையில, இவர் தலைமையில சைபர் ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்துறாதீங்க விபரீதமா. 13 நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் எழுந்த கட்சி. சரி, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தனியாக ஒரு அதுல ஒரு *3 போட்டுக்கலாம். ஒரு 40 தொகுதியிலாவது டெபாசிட் இழக்கும் சார். சட்டமன்ற தேர்தல் இங்கு மாநில முதலமைச்சருக்கான தேர்தல் சார், அது பார்லிமெண்ட் தேர்தல் வேற சார். அதிமுக தனித்து நிற்க வேண்டும் என்று மாதேஷ் விரும்புவதை நான் வரவேற்கிறேன். திமுக வெற்றி பெறுவது உறுதி என்று நான் இப்போதே சொல்லிவிடுவேன். அதிமுக தனித்து நிற்க முடிவெடுத்தால் சரி, அந்த பூவை ஜெகன்மூர்த்தி மாதிரி 1-2 பேரை சேர்த்து வைத்துக் கொண்டு தனியாக நிற்கட்டும். மாபெரும் தலைவரான எடப்பாடி பழனிசாமி மாபெரும் தோல்வியை தழுவுவது உறுதி என்று நான் சொல்றேன். காத்திருந்து பார்க்கலாம். அமித்ஷா இனி பேசினார்னா அடுத்து என்ன நடக்குன்றத பார்ப்போம். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல் இப்ப டெல்லி வரைக்கும் போயிருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ். என்ன நடக்குது, எதற்காக டெல்லிக்கு போயிருக்காரு தெரியவில்லை. அவருடைய கட்சி பிரச்சனையில யார் எடுக்கிற முடிவுகள் செல்லும் என்கிற நிலை எட்டி இருக்கிறது. நான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் ஒரு நண்பரிடம் பேசிய போது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியில் நான் தான் என்பதில் மிக உறுதியாக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதிலே காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர் ராமதாஸினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டால் பிறகு பேச்சப்பை பற்றி பேசலாம். அந்த பேச்சப்பும் என்ன இதுலன்னா, யார் யார் நீக்கப்பட்டார், யார் யார் என்னென்ன பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள், அதில் திரும்பவும் யார் யாரை எந்த பிளேஸில் அகாமடேட் செய்து கொள்வது என்பது பற்றியெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அது உதாரணமாக சொல்வதானால் அல்ல, அன்புமணி ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் நிர்பந்திக்க கூடும் என்கிறார்கள். சரி, என்ன டாக்டர் ராமதாஸ் இப்போது அதிகமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்து விட்டார். வடிவேல் ராவணனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து ஏதோ பலமாக கவனிச்சிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தைகளை எல்லாம் விட்டிருக்கிறார். அந்த மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளராக தலித் இருக்க வேண்டும், பொருளாளராக இஸ்லாமியர் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை எல்லாம் மாற்றக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்கிறார். பயிற்சி முகாமை இழுத்து மூடினார், அங்கே இருந்த பயிற்சி முகாமை இழுத்து மூடினார். ஆகவே நான் நல்ல 1000 பெண்களுக்கு மேலே தயார் பண்ணேன் என்ற பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ராமதாஸ் அவர்கள் தான் முடிவெடுப்பேன் என்கிறார். அதற்கு இணங்கினால்தான் சமாதானம் என்ற நிலைமை நிலவுகிறது. இந்த சூழலில் திரு அன்புமணி அவர்கள் டெல்லி சென்றிருப்பது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் அல்லது இந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வது, இது சம்பந்தமான சட்ட ரீதியான ஆலோசனைகள்
நட்டா அமித்ஷா ஏதாவது இந்த பஞ்சாயத்துல உள்ள வராங்களா? எனக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம். நான் யாரையும் விமர்சனம் இல்ல தனிப்பட்ட சார், முறையில் இது விமர்சனம். நேற்றுக்கு செய்தியாவே ஆயிருக்கு சார். இல்லை நான் சொல்லுவது செய்தியா இருக்கு. இருங்க. உங்களுக்கு வரலையா? உங்க பாருங்க. முதலில் அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனையை சம்பந்தமாக அவர் தீர்த்து கொண்ட பிறகுதான் அவர் கூட்டணியை பற்றி சிந்திக்க. இல்ல இந்த பஞ்சாயத்து ஏதாவது அங்க போகுமா? என்ன இல்ல BJP இல்ல பழைய இவர் பஞ்சாயத்தை நான் பார்க்கறாங்களா? சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய பதில. திரு அன்புமணி அவர்கள் இப்படி டெல்லி பயணம் மேற்கொண்டதை டாக்டர் ராமதாஸும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். அந்த மாதிரியான நகர்வுகள் ஏதாவது நடைபெறுமானால், சமாதானமும் எட்டப்படவில்லை என்றால் சரி, டாக்டர் ராமதாஸும் அதே கிளைம் கேட்பார். கேட்காமல் விட மாட்டார். அவர் ஆரம்பித்த கட்சி, நிறுவனர் அவர்தான். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கட்சியினுடைய விதிகளின்படி அவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று ஜி.கே. மணியும் அருள் எம்எல்ஏவும் கூறுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் சிக்கல் வரும். இந்த சிக்கல்கள் தீராமல் யார் எந்த பக்கம் போவார்கள் என்பதும் முடிவாகாது. அந்த பிரச்சனையையும் அதிமுகவும் எதிர்நோக்குகிறது, பாஜகவும் எதிர்நோக்குகிறது. ஏனென்றால் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தால் அது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அதிமுகவும் பாஜகவும் எதிர்பார்த்தது. இப்போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தோன்றி இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்பது அந்த அணிக்கு பலத்த பின்னடைவு. ஆகவே அன்புமணி எந்த பர்பஸ்க்காக வேண்டுமானாலும் டெல்லி போகலாம். அவர் மாம்பழத்தையே கைப்பற்றி விடுகிறார் என்றே வைத்துக் கொள்வோம். சரி, மாம்பழம்லாம் எடுபடாது. ராமதாஸ் இல்லாமல் மாம்பழம் எடுபடாது. அது கல் வச்ச மாம்பழம் ஆகிவிடும். ஆகவே டாக்டர் ராமதாஸும் சேர்ந்துதான் பாமக வாக்காளர்களிடம் எடுபடுமே தவிர தனித்தனியாக இருந்தால் 2 பேருடைய செல்வாக்கும் மங்கும். அதில் 2 பேரும் ஓட்டு சரிவை சந்திப்பார்கள். அந்த கட்சி நெருக்கடியான நிலையை சந்திக்கும். இருவரும் ஒன்று சேர முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சா சார்? அந்த எல்லை வரைக்கும் போயிடுச்சா? அதுதான் நான் சொல்லுகிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்களை தலைவராக அன்புமணி ஏற்றுக்கொண்டால்தான் சமாதானத்திற்கான வழி இருப்பதாக டாக்டர் ராமதாஸுக்கு மிக நெருக்கமாக இப்போது இருக்கிற ஒரு நண்பர் என்னிடத்திலே தெரிவிக்கிறார். இப்போ தேர்தல் காலம் நெருங்கி வர்றதுனால கூட்டணி பேசுறது, பாமகன்ற ஒரு கட்சி எங்க அணிக்குள்ள இருக்கணும்னு நினைச்சால் ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்ட பேசுவாங்களா, அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேசுவாங்களா? அந்த குழப்பம் எல்லா கட்சிக்கும் இருக்கும், அதிமுக உட்பட. ஓகே, பெரும்பாலான நிர்வாகிகள் இருப்பதால் அன்புமணியிடம் பேசலாம் என்று நினைத்தால் அதற்கு நேர் எதிரான முடிவை டாக்டர் ராமதாஸ் எடுத்தால் அந்த அணிக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காது. திரு ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கார்? திமுகவை அதிகம் பாராட்டி கொண்டிருக்கார், அல்லது வேற ஏதேனும் ஒரு அணிக்கு ஏதேனும் போவாரா, இல்ல புது இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி பிளக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு அபத்தமான குற்றச்சாட்டு என்ற டாக்டர் ராமதாஸ் தெரிவித்த கருத்து, அதை வைத்து திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசுகிறார் என்று நான் முடிவெடுக்க தயாராக இல்லை. அன்புமணி கூறிய குற்றச்சாட்டுக்கு அடிப்படை வேண்டும். நீங்கள் தந்தையாரும் மகனும் பொதுவெளியில் பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு அதிலே சம்பந்தம் இல்லாமல் முதலமைச்சரை இழுத்தால் அது எப்படி நியாயமாகும்? நான் கேள்விப்பட்ட தகவல், இந்த பிரச்சனையின் ஆரம்ப நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை வளருவது நல்லதல்ல, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய உடல்நிலை குறித்து விசாரித்துவிட்டு இந்த பிரச்சனையினுடைய இதை வளரவிடாமல் செட்டில் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அவர்களுக்கு வேண்டிய ஒருவர் மூலம் கன்வே செய்தார் என்று நான் கேள்விப்பட்டேன். சரி, ஆகவே அவர் போய் இந்த ஸ்பிரிட்டை ஆபரேட் பண்ணாரு என்று சொல்வது அபத்தமானது. ஆனால் இது முதல் பகுதி. ஆனால் இந்த சண்டை வளர்ந்து கொண்டே போனால் 2 பேரும் வெவ்வேறு திசையில் அரசியல் முடிவுகளை எடுப்பார்களானால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நேரத்தில் ஒரு தரப்பை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. இதுல கட்சி சின்னம் ஏதேனும் பாமகவில் பிரச்சனை வருமா? அதை நோக்கி ஏதாவது போதா? நிச்சயமாக திரு அன்புமணியின் பயணத்தில் அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கும். தேர்தல் ஆணையத்தை சந்திக்க தான் போயிருக்காரா ஒருவேளை? இல்லை, சட்ட ரீதியாக ஆலோசனை நடத்தலாம். இங்கே இருப்பவர் சட்ட வழக்கறிஞர் பாலு இருந்தாலும், டெல்லியிலே இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவும் இப்போ அந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவு எடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறது. சிவில் சூட்டில் இருக்கிறது, அது ஒரு சூட் இருக்கிறது. பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேர்தலுக்கு முன் அந்த சின்னத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற நெருக்கடியில் இருக்கும் அதிமுக எப்படி டெல்லியிலே பிரபல சட்டப்புள்ளிகளை சந்தித்த ஆலோசனைகள் நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே பாணியில் திரு அன்புமணி அவர்களும் ஆலோசனை நடத்துவதற்காக போயிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. இறுதியா அண்ணாமலையில முடிக்கிறேன். அண்ணாமலைக்கு ஏதோ தேசிய பொதுச் செயலாளர் பதவி அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் பரவுது, அப்படி ஏதேனும் கொடுக்குறதா? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அண்ணாமலை அவர்களுக்கு உரிய ஒரு கௌரவம் தரப்பட வேண்டும்
என்பது தமிழக பாரதிய ஜனதாவில் உள்ள கீழ்மட்டத்திலும் நடுமட்டத்திலும் இருக்கக்கூடிய ஏராளமானவர்களுடைய விருப்பம். அதை தாண்டி பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு தருவது என்று நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் முடிவெடுத்த கணிசமான வாக்காளர்கள் அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா என்ன தருகிறார்கள் என்று அறிவதற்கு காத்திருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களை மிக கவனமாக நான் சொல்ல விரும்புகிறேன். திரு அண்ணாமலை அவர்களை உரிய முறையில் கட்சி பயன்படுத்தி கொள்கிறதா என்பதை பார்த்த பிறகுதான் ஒரு பகுதியினர் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள். அண்ணாமலை மூலமாகத்தான் தமிழக பாஜக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய முடியுமே தவிர அவரை தவிர்த்து விட்டு தமிழக பாஜக வளர்ச்சியை பற்றி சிந்திக்க முடியாது. நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்க மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.